ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது விஜய் சாரோடது அந்த எலெக்ஷன் அப்டேட்ஸு எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ ஒரு ஆட்சி அமைப்பாரா, இல்லை ஆட்சி அமைக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள் அப்படின்னும் போது அவர் எப்போ ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்க உட்பட எங்கள் யூஎஸில் என்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவங்களோ, இல்லைனா ஒரு புது மாற்றம் தமிழ்நாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறவங்களோ எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த நாள் எப்போ வரும், அவர் எப்போ வந்து ஆட்சி அமைப்பார், எப்போ பதவி ஏற்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனான விஷயமா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா May 7th அவர் வந்து பதவி ஏற்று இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ஃபில்மில் வர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபில்ம் வந்து கமர்ஷியலாக எடுக்கும் போது என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருமோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து தாவேகாக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை தாவேகாக்கு வந்து அதாவது விஜய் சார் வந்து பதவி ஏற்கிறதுல இந்த சுற்றி நடக்கிற இந்த அலப்பறைக்கு நடுவில் அவர் எப்படி இதை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கான ஒரு சர்வீஸை, அதாவது அவர் வந்து எந்த பர்பஸ்க்காக வந்து நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரேன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரேன் அப்படின்னு அவர் சொன்னாரோ அதுக்கான ஒரு விஷயமா இவர் பதவி ஏற்றார்னா அவரை வந்து அந்த ஒரு பவரில் உட்காந்து நல்லா ஸ்ட்ராங்காக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் அவர் ஓட் போட்டு அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு இந்த எலெக்ஷனில் ப்ரூஃப் பண்ணி இருந்தாலுமே அவர் வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து அந்த ஓட்டிங்கில் வந்திருந்தாலுமே, ஆனால் பெரும்பான்மையாக அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பரை அவரால் ரீச் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்ஸ் வந்து அதில் வந்து லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க 108 எடுத்திருக்காங்க, 118 வரணும் அந்த மேஜிக் நம்பருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டாங்க 5 சீட்ஸ்க்கு. பட் ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த 6 சீட்ஸுக்கு கம்யூனிஸ்ட் கொடுப்பாங்க, விசிகே கொடுப்பாங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. இது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, இது வந்து எல்லா காலத்திலையுமே வந்து கொஞ்சம் பெரும்பான்மை குறைஞ்சிது அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டணி கூட வச்சுக்கிட்டு வந்து இதே வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இந்த இடத்துல வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்னர் வந்து சரி ஓகே நீங்கள் வந்து டெம்பரரியாக ஆட்சி அமைச்சிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பதவி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெரும்பான்மை அசம்பிளியில் நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர், அதாவது ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ விஜய் சாருக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டாக வந்து இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியில் உட்காரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து அவர் விஜய் சார் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கான அழைப்பை வந்து கவர்னர் இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்கல, அதுக்கான அழைப்பு விடுக்கல அப்படின்னும் போது அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இன்னும் ஜனங்களுக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இது வந்து ஓவர் நைட் டிஸ்கஷனாக போயிருக்கு. இங்கே வந்து யூஎஸ்ல வந்து இங்கே டே டைம் அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஓவர் நைட் டிஸ்கஷனாக இது போயிட்டு இருந்திருக்கு. May 6th இது போயிட்டு இருக்கு. ஸோ May 7th வந்து நேரு ஸ்டேடியம்ல ஒரு பதவி இருக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பேக்